ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நீட் 2026ஓட ரிசல்ட் வந்து சடனாக ஃபைனல் ஆன்சர் கீ விட்ட உடனே, அதாவது அன்றைக்கி நைட்டே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் படி ஜூலை 20 தான் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. திடீர்னு பார்த்தா இன்றைய தேதியில் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு நீட் 2026ஓட ரிசல்ட்டு. இது ஆக்சுவலாக நிறைய பேர் பயத்தில் வந்து ஆன்சர் கீயும் செக் பண்ணாமல் இருந்திருக்காங்க. இப்போ என்ன ஒரு விஷயம்னா, கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது 500க்கும் மேற்பட்ட மதிப்பெண் எடுத்தவங்க ரொம்ப அதிகமாகவே இருக்காங்க. கிட்டத்தட்ட 40,000 பேர்கிட்ட அதிகமாக இருக்காங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸை நம்ம டேட்டாமல் இப்போ கிளியராக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா, ரெஜிஸ்டர் பண்ண கேண்டிடேட்ஸ், அதாவது 2025 பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ண கேண்டிடேட்ஸோட கவுண்டிங் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், 22,76,069 கேண்டிடேட்ஸ். இதுவே 2026 22,09,318 கேண்டிடேட்ஸ், அதாவது 2.93% வந்து வீழ்ச்சி அடைந்து, அதாவது குறைஞ்சிருக்கு. கேண்டிடேட்ஸோட கவுண்ட்டு பார்த்தீங்கன்னா 66,751. அதாவது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, யாரும் ரீரிப்பீட்ஸ் எல்லாம் வந்து அதிகமாக பண்ணுறதை விரும்பலை அப்படின்றது கிளியராக தெரியுது. குவாலிஃபைட் கேண்டிடேட்ஸ் பார்த்திங்கன்னா 12,36,531 கேண்டிடேட்ஸ் வந்து குவாலிஃபை ஆகிருக்காங்க. 2026 பார்த்திங்கன்னா 11,21,268 பேர் குவாலிஃபை ஆகிருக்காங்க. அதாவது குவாலிஃபை பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 9.32% கம்மியாக இருக்குது. அதாவது 1,15,263 மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக குவாலிஃபை ஆகிருக்காங்க கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு. பட் ஃபஸ்ட்டு மார்க் பார்த்திங்கன்னா போன வருஷம் 686 இருந்துச்சு. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா 715 இருக்குது. அதாவது 29 மார்க்கு அதிகமாக எடுத்திருக்காங்க கடந்த ஆண்டை விட. இப்போது 700க்கு மேலே வந்து போன வருஷம் யாரும் எடுக்கலை. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 19 பேர் வந்து 700க்கு மேலே எடுத்திருக்காங்க. 690க்கு மேலே வந்து யாரும் எடுக்கலை போன வருஷம். பட் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா 138 பேர் எடுத்திருக்காங்க. 650க்கு மேலே பார்த்திங்கன்னா 1332, திருக்குறள் மாதிரி கவுண்டிங்கில் போயிட்டுருக்கு. அந்த 1332 பேர் எடுத்திருக்காங்க. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைட் எலிவேஷன், அதாவது 160 பேர் தான் எக்ஸ்ட்ரா. போன வருஷத்தை விட இந்த வருஷம் 650க்கு மேலே 160 பேர் தான் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்காங்க ஓவராலாக. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ வந்து லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா இந்த கவுண்ட் எல்லாமே இதுக்குள்ளே இருந்திருக்கு. புரியுதுங்களா? அதுதான் இங்கே சொல்ல வராங்க. 600க்கு மேலே எடுத்த மெம்பர்ஸ் கவுண்ட்டு பார்த்திங்கன்னா 1332. சேம் அதே தான், பெருசாக ஒன்றும் எலிவேஷன் கிடையாது. பட் இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவுண்டிங் லெவல் பார்த்திங்கன்னா 10,160. 10,160னா 8,828 பேர் அதிகமாக வந்திருக்காங்க. அதாவது 600க்கு மேலே இருந்தவங்க இங்கே போன வருஷத்தை விட 8,800 பேர், அது 9,000 பேர் கிட்டத்தட்ட அதிகமாக இருக்காங்க. ஸோ அதனால் இந்த ரேஞ்சில் உங்களுக்கு ஓசியோட கட் ஆஃப் இந்த ரேஞ்சில் எதிர்பார்க்கலாம். பட் எல்லா பீப்புள்ஸுமே தமிழ்நாட்டிலேருந்து வந்திருப்பாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா தமிழ்நாடு பசங்க இந்த வருஷம் அந்தளவுக்கு பெருசாக பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இல்லை. டாப் ஸ்கோர்ஸை பொறுத்த வரைக்குமே ஒரு சில டேட்டா சொல்லியிருக்கு. அப்புறம் 500+ எடுத்தவங்க பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா 51,511 மெம்பர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. 500+ எடுத்தவங்களோட கவுண்ட்டு. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம், அதாவது 1 லட்சத்துக்கிட்ட 90,780 இவ்வளோ கேண்டிடேட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 500க்கும் மேலே எடுத்திருக்காங்க. அதாவது இப்போ கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 40,000 கிட்ட, அதாவது 39,260. இந்த எலிவேஷனுக்கான காரணம் பார்த்திங்கன்னா பயாலஜி வெரி 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 ஈஸி. கிட்டத்தட்ட வந்து எல்லாருமே 360 எடுக்க முடியுன்ற சுச்சுவேஷனை கொண்டு வந்துச்சு. ப்ளஸ் பார்த்திங்கன்னா அப்படி 360 எடுக்க முடியலனாலும் 330லேருந்து 350, அந்த 30லேருந்து 350 இந்த ரேஞ்சுக்குள்ளே கொண்டு வந்து வர்ற அளவுக்கு எல்லாருமே நல்ல மார்க்ஸை ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வாட்டி கட் ஆஃப் வந்து எல்லா கேட்டகரிக்கும் ஓரளவுக்கு ஸ்லைட்டாக அதிகமாக வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதாவது 2021
2021 டேட்டாஸ் படி அங்கே வந்து 2021 அப்ராக்சிமேட்டாக 85,000 பேர் வந்து 500க்கு மேலே எடுத்திருந்தாங்க. அதை விட 5,000 தான் இது அதிகமாக இருக்குது. பட் அந்த கட் ஆஃபை விட கொஞ்சம் மைனர் டீவியேஷன் இங்கே இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம அந்த கட் ஆஃபே கூட நம்ம ஒரு கோலாக செட் பண்ணிக்கலாம். இதோட ப்ரிடிக்ஷன் கட் ஆஃபை நான் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து ரிலீஸ் பண்ணுறேன். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஒரு பெல் பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம வந்து கட் ஆஃப் வீடியோஸ், அப்புறம் காலேஜஸோட ஃபுல் டீட்டெயில்ஸ் அண்டு காலேஜஸோட கேம்பஸ் டூர், அதாவது இன்க்ளூடிங் நாங்கள் படிக்கிற காலேஜஸ் எல்லாமே, எந்த காலேஜானால் கேம்பஸ் டூர், நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்குற காலேஜஸ் வந்து கேம்பஸ் டூர் எடுத்து நாங்கள் போடுறோம். தேங்க்யூ டு ஆல்.